friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம பிரஷ்ஷே யூஸ் பண்ணாம நம்மளோட டாய்லெட்டை ரொம்பவே சுத்தமா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க டாய்லெட் எவ்வளோ கரையா இருக்குன்னு. இந்த டாய்லெட்டை தான் இப்போ நம்ம பிரஷ் யூஸ் பண்ணாம பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போறோம். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிற காலி வாட்டர் பாட்டிலோட ஹெட் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் உங்களோட கரை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவு ஹார்பிக் ஊற்றிக்கோங்க. அடுத்து இப்போது பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு 2 மூடி இந்த வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகர் ஆட் பண்ணின உடனேயே நம்மளோட சொல்யூஷன் இந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்சிரும். ஸோ உடனே இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட பேஸ்ட் சொல்யூஷனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். ரொம்பவே எஃபெக்டிவான டாய்லெட் கிளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை பாருங்கள், நல்லா நுரெல்லாம் பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த சொல்யூஷனை இந்த மாதிரி டாய்லெட்டை சுற்றி ஊற்றி விடுங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. டாய்லெட்டோட சைட்லெல்லாம் அந்த சொல்யூஷன் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். நான் எல்லா சொல்யூஷனையும் டாய்லெட்டில் ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் டாய்லெட் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஃப்ளஷ் பண்ண போகிறேன். இடையில எந்த எடிட்டிங்குமே பண்ணவே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு லைவ் ரிசல்ட் தான் காமிச்சிருக்கேன். நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட டாய்லெட் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளோட டாய்லெட் இப்போது பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேக்கிங் சோடா, வினிகர், பேஸ்ட், ஹார்பிக் எல்லாமே எஃபெக்டிவான க்ளீனிங் ஏஜென்ட்டுங்கிறதுனால எவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் உங்களோட டாய்லெட் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியன் டைப் டாய்லெட்டை கூட க்ளீன் பண்ணிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய க்ளீனிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.